நினைப்பேன். பட் அப்படிலாம் இல்ல. இருக்கிறதுல இவன் தான் ரொம்ப சாஃப்ட்டான ஆளா இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஓ! அப்படியா? அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பிடிக்காத கல்யாணம் வேற. அப்புறம் எப்படிங்க அவன் என் பக்கத்துல ஒரே கட்டில்ல படுப்பான்? நான் கூட ஃபர்ஸ்ட்டு அவன் இன்னும் கொஞ்சம் முரடானவன், ரவுடியானவன், ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு தான் நினச்சேன்க்கா. ஆனா அவன நம்பி ஒரு ஆள் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம காப்பாத்தணும்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தா தான் ஒரு பரிதாபம், ஒரு ஏதோ ஒரு அக்கறை அந்த மாரி வருதுக்கா அப்படிங்கிறாங்க. அப்பன்னா அது அன்பு இல்லன்னே. நிச்சயமா அன்பே இல்ல கனு. ஆனா அந்த சைடு அன்பு வந்த மாரி இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லக்கா அப்படிலாம் இல்லன்னு. ஆமாமா. அவர் அங்க ரொம்ப லவ் பண்றாரு. அதனால தான் வாங்கி குடுத்துருக்காரு. உனக்காக சண்டை போடுறாரு. உனக்காக நெறைய பேசுறாரு. அடி வாங்குறாரு. அப்ப அது லவ் தானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அவனுக்கும் என்ன மாரி ஒரு பாவம், ஒரு அக்கறை அந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, எவ்வளோ நல்லது அந்த பாவம், அக்கறைலாம் இருக்கிறது. இது எப்படி லவ்வா மாறுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எப்ப மாறுமோ மாறாதுக்கா. மாறுனா மாறட்டும் அதுவாட்டி. சரி, நீ அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உங்க கதைய ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என் கதை என்ன, நான் ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச மனவர கல்யாணம் பண்ணி